இப்போ இவர்கள் சைடில் அவங்க ஒரு லைஃப்பில் ஒன்று சொன்னாங்க, அது மாதிரி என் லைஃப்பில் வந்து ஒரு இதனால் தற்கொலை வரைக்கும் போக வேண்டியது இருந்துச்சுன்னு. உங்கள் லைஃப்பில் எந்த ஒரு ஹார்ட்ஷிப்ஸ்லேருந்து நீங்கள் மீண்டும் இந்த இடத்துக்கு வந்தீங்க? நான் இன்னும் மீளல சொல்ல போனா. ஏன்னா அது நடந்து 15 டேஸ் தான் ஆகுது. 15 நாளா? எனக்கு 28 இயர்ஸ் ஆகுது. நான் இன்ட்ரா ஃபேமிலி மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டோம். 3 வருஷம் வந்து ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுத்து ப்ராப்பராக வந்து பேபிக்கு என்னென்னலாம் செய்யணுமோ ஹெல்த்தியாக நாங்கள் 2 பேருமே மாறிட்டு குழந்தைக்காக என்னென்ன வேணுமோ எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு இருந்தோம். ஆனால் வந்து 3 தடவை ஃபார்ம் ஆகி டிஃபார்ம் ஆயிடுச்சு அதுவாகவே. குழந்தை உருவாகி அதுவா அபார்ட் ஆயிடுச்சா? ஆமாம். அது வந்து ஆன்டிபாடிஸ் இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ரெக்னென்சிக்கு நம்ம ஹெப்பாரின் போட்டு நம்ம பேபியை வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஐயுஏ வரைக்கும் தான் போனோம், ஐவிஎஃப் பண்ணல. ஏன்னா எங்கள் 2 பேருக்குமே பாடி வந்து ஹெல்த்தியாக இருந்தது. எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லாமல் மெடிசன் இல்லாமல் பேபி வந்து ஃபார்ம் ஆச்சு. அவன் பிறக்கிறப்போ நான் வந்து கான்ஷியஸில் இல்லை, ஆனால் நான் பேசுகிறேன். அவள் சவுண்ட் கேட்டோன்னே பையன்னு சொன்னோன்னே நான் ஒரே ரொம்ப எமோஷ்னலாக அழுதுட்டேன். அவங்க வந்து இது நான் 4வது குழந்தை, அதனால தான் எமோஷ்னல் ஆகிறாங்க அப்படின்னாங்க. எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. நானும் அவங்க அப்பாவும் பிறந்த 10 நாளில் இருந்து 8 மந்த்ஸ் வரைக்கும் தூங்காமல் சாப்பிடாம அவனுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ எந்த கஷ்டமும் இல்லாமல் நல்லா பார்த்துக்கிட்டோம். 8 மந்த்ஸ்க்கு அப்புறம் அவனுக்கு கொஞ்சம் அன்கான்ஷியஸாக போயிட்டான். தவக்கலை, உட்காரல, கண்ணை திறந்து பார்க்கல. அந்த வயசுல என்னென்ன பண்ணுமோ அது பண்ண எதுவுமே பண்ணல. அவனுக்கு வந்து லங்ஸில் இன்ஃபெக்ஷன் இருக்குது, அவனுக்கு ஆக்சிஜன் வேணும். ஸோ நம்ம வந்து ஐசியூ ஷிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. நான் ஐசியூவில் 15 டேஸ் இருந்தான். 15 டேஸில் லங்ஸ் இன்ஃபெக்ஷன் வந்து கிளியர் ஆகிடுச்சு. இது எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறாங்க, கிளியர் ஆகிடுச்சு. ஆனால் அவன் அன்கான்ஷியஸில் தான் இருக்கான். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஜெனடிக் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னாங்க. சரி ஓகே ஜெனடிக் டெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா அதுக்கு ஒரு 24 டேஸ் வெயிட் பண்ணோம். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா ஜெனடிக் டெஸ்ட்டில் அவனுக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அது என்னென்னா பாப்பாவுக்கு வந்து EIF2B 5 அது ஜெனடிக் வந்து டிஎன்ஏ மியூட்டேஷன் ஆகி வேனிஷிங் ஒயிட் மேட்டர் டிசீஸ்ன்னு ஒன்று அவனுக்கு வந்திருக்கு, ஜெனட்டிக்காக வந்திருக்கு. பிறக்கிற குழந்தைங்க எல்லாருக்குமே ஜெனட்டிக் டிசீஸ் வந்து கேரி ஆகுது. ஒவ்வொரு ஆனேஜில் தான் அது வந்து தெரிய வரும். இவனுக்கு வந்து 6 மந்த்ஸ் மேலே தெரிஞ்சிருக்கு. எவ்வளோ இயர்லியராக அவங்களுக்கு தெரிய வருதோ அவ்வளோ இயர்லியராக நம்ம விட்டு அவங்க போவாங்க. இவனோட லைஃப் டைம் வந்து 2 இயர்ஸ் தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எனக்கு எமோஷனல் வந்து கிராஷ் ஆகுது. அவன் 2 இயர்ஸ் இன்னும் இருப்பான்றதை நான் சந்தோஷப்படுறதா, இல்லை இறந்துருவான் இதுவே நம்ம கூட இருக்க மாட்டான்றதை நான் வந்து எப்படி பண்ணணுன்றதை எனக்கு தெரியல. ரொம்ப கடலுக்கு அடியில் போயிட்டு அவங்க எப்படி நம்மளால மூச்சு விட முடியாதோ அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப டீப்பாக எதுவுமே பிளாங்க் ஆகிடுச்சு, எமோஷனல் கிராஷ் ஆகி. பாப்பா வந்து அன்கான்ஷியஸ்லேயே இருக்கான், கை காலெலாம் அசைக்கலை. அவன் ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டோட இருக்கும்போதே மூச்சு விட்டு 2:30 9:30 வரைக்கும் மூச்சு விட்டு அவனுக்கு வாய் வழியாக பிராணம் போயிட்டு அவன் இறந்துட்டான் March 17th. இது வந்து ஜெனட்டிக்கில் மியூட்டேஷன் ஆனால் தான் இப்படி அப்படின்னு நம்ம வந்து படிச்சிருந்து நம்ம ஏற்றிக்கிட்டாலும் அதுக்கப்புறமா அவனை கஷ்டமாக நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் அவனை பார்த்துக்கிட்டது. அவன் மட்டுமே உலகமாக இருந்துட்டு ஒரு ஆள் வந்து டக்குன்னு 5 வருஷம் நம்ம வெயிட் பண்ணி இப்படி ஒரு பொக்கிஷத்தை விட்டுட்டோமே அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுலேருந்து இன்னும் என்னால் வெளியே வர முடியல. ஒரு குழந்தை எழுந்துட்டு அந்த சமூகம் என்னன்னு குழந்தை இருக்கும் போல ஒரு பேச்சு, இல்லைன்னா ஒரு பேச்சு. இந்த குடும்ப வன்முறைனாலேயே வந்து பாதி வந்து தற்கொலைக்கு வந்து தோன்ற மாதிரியெல்லாம் வருது. என்ன ஆனாலும் இப்போ குழந்தை இல்லாத சொல்கிறாங்களா? சரியா பார்க்கலன்னு சொல்றாங்க சார். உங்களை சொல்றாங்களா? யார் சொல்றா? ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸே சொல்றாங்க, எங்க ஏஜ் பசங்களே சொல்றாங்க. அவங்களுக்கு ஆனா என்ன நடந்ததுன்றது தெரியாது, இந்த டிசீஸ் பத்தி தெரியாது. இந்த பிரபஞ்சத்துல அவனுக்காகவே நான் வாழணும்ட்டு தான் நான் அவனை எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஆப்ரேஷன் தியேட்டர்ல இருந்த சந்தோஷக்கும் இப்போ நான் 15 டேஸ் கழிச்சு தமிழா இந்த மாதிரி ஒரு டாபிக் கொடுத்து நான் வருவேன்றது நினைக்கல.